விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறீங்களோ அது நடந்தால் என்ன ஆகும்? நினைத்து பாருங்கள். உங்கள்ட்ட பணமே இல்லை, உங்களுக்கு பிரியப்பட்டவர்கள் மருத்துவமனையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை இருந்திருக்கு. அது ஏதாவது யதார்த்தமாக எதிர்காலத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கும்போது ஒரு பயம் வருதுல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம பிரியப்பட்டவங்க, அது அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் அண்ணன் தம்பி நண்பர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவ செலவுக்கு தேவை இருக்கணுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் சேர்க்க நினைப்பீங்க. நல்ல வேலையில் கற்றுப்பீங்க. புதிதாக நீங்கள் நிறைய ஆன்லைன் கோர்ஸ் கூட நீங்கள் கற்றுக்கலாம். இதெல்லாம் அந்த பயம்தான். அதாவது இதெல்லாம் நான் தடுக்கணும் அப்படின்னா நான் பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கணும்னா என்ன நான் வளர்த்துக்கணும். என்ன நான் வளர்த்துக்கணும்னா நான் புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கணும். நான் இன்னும் அதிக நேரம் வேலை செய்யணும். இன்னும் புது மொழியை நான் கற்றுக்கணும். ஒரு புதிய கலையை கற்றுக்கணும். பேச கற்றுக்கணும். நிறைய பேருக்கு பிரச்சனையே பேச தெரியாது, பேரம் பேச தெரியாது. உங்களுக்கு நீங்கள் ஏதோ உங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, கொடுத்த சம்பளத்தை கொடுங்க சார்ன்றீங்க, இல்லைன்னா விதண்டாவாதமாக பேசி வேலை போயிடும்.